அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ளும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டியூரிங் பூஜா, அதை பற்றிய 3வது வீடியோ இது. உள்ள தூய்மை தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எண்ணம், இந்த பூஜை எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம், எந்த இடத்தில் செய்கிறோம், அதெல்லாம் தாண்டி அதனுடைய முக்கியத்துவம் கருதி அதனுடைய தாற்பயம் அறிந்து மிகவும் ஸ்ரத்தையுடன் செய்யக்கூடிய பலன்கள், பூஜைகள், அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. சில சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கும். இந்த பூஜை நிர்மால்யம் சொல்லுவோம்ல, மெயின் என்னன்னா பூஜையை துவங்குறதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், டிஸ்போஸ்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது சொல்கிறேன். அதை எப்படி, அந்த நிர்மால்யத்தை எப்படி கையாள்வது, அதை எப்படி சேமிப்பது, அதை எப்படி செலவு செய்வது என்பது பற்றிய விஷயங்கள்லாம் இருக்கு. சுவாமிக்கு குடங்குடமாக பால் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு ஆலயங்களில், அந்த பால் அப்படியே கோமுகம் வழியாக சென்று சண்டிகேஸ்வரர் அருகில் இருக்கக்கூடிய அதன் வழியாக சென்று, அந்த காலங்களில் நமக்கு கால் படாமல் கைப்படாமல் யாருடைய கண் படாமல் சென்று வயல்வெளிகளுக்கும் குளக்கரைகளிலும் கலந்து விடுவோம். ஸோ அது மருத்துவ குணம் வாய்ந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அனைத்து திரவியங்களும் அப்படி சென்று இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், வெவ்வேறு விதமாக டிஸ்போஸ் ஆகிட்டு. ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த நிர்மால்ய மலர்கள் சுவாமிக்கு உபயோகப்படுத்திய பூஜை, இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிடணும், அந்த சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை பண்ணாலோ சித்திரகுப்தனுக்கு பூஜை பண்ணாலும் அந்த பூஜை செய்து முடித்த பின்னர் சுவாமி எல்லாம் யதாஸ்தானம் பண்ணதுக்கப்புறம் அந்த பூக்களை என்ன செய்யறது, அந்த இலை என்ன பண்ணுறது, அந்த அரிசி என்ன பண்ணுறது, நாம் ஸ்வீகாரம் செய்து கொண்ட நம்ம ஏற்றுக்கொண்ட பிரசாதங்களுடைய மீதியை என்ன செய்வது, எப்படி அதை சத்விநியோகம் செய்வது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள். சில பேருக்கு பூஜை செஞ்சுட்டா அந்த பிரசாதத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாதோ, அவங்களுக்கு அந்த புண்ணியம்லாம் போயிடுமோ அப்படிங்கிற டவுட்லாம் இருக்குது. இப்படியான சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் இந்த அனுபவங்களை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்ற அற்புதமான அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மேலும் மேலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அந்த சீரீஸு தொடர்ந்து செயல்படும்.